இந்திய ஜனநாயகத்துடைய அடித்தளங்கள்ல ஒரு மெல்லிய சுழற்சி இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. மக்கள்லாம் வாக்களிக்கிறாங்க, தேர்தலும் நடக்குது, ஆட்சியும் மாறிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த செயல்கள் எல்லாமே உண்மையிலேயே மக்களுடைய விருப்பங்களை தான் பிரதிபலிக்குதா அப்படின்றது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 2024 மகாராஷ்டிரா தேர்தல்ல ஒரு எண்ணிக்கையுடைய விளைவா தான் ஒரு பெரிய கேள்வி அந்த இடத்துல எழுது. வாக்காளர்களுடைய பட்டியல்ல 20 லட்சம் பேருக்கும் மேல் அதிகமா இணைஞ்சிருக்கிறாங்கன்றது காட்டுது. ஆனா அந்த மாநிலத்துல 18 வயசுக்கு மேற்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதை விடவே மிக குறைவா இருக்குதுன்றதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கான பதில் எதுவுமே பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து சரிவர நமக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் என்ன? இது பத்தி ராகுல் காந்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அது பாஜகவுடைய உளவுத்துறைக்கே பெரிய பஞ்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கான பதில்களும் வந்திருந்தாலுமே ஆனா அது எப்போ எழுதப்பட்டுச்சு, யார் எழுதுனது, இது பத்தின முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திய அரசியல்ல குறிப்பாகவே தேர்தல் பத்தின விவரங்களோ ஒரு ஆழமான கேள்வியை நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் எழுந்து வைக்குது. நம்முடைய ஜனநாயகம் அப்படின்றது உண்மையிலேயே இப்போ செயல்பட்டுட்டு தான் இருக்குதா, இல்ல அது ஒரு வெளிப்படையான தோற்றத்தை மட்டும்தான் நம்ம கிட்ட கொடுக்குதுன்னு சொல்லலாமா அப்படின்ற கேள்விதான் அது. இந்த சந்தேகம்லாம் நமக்கு அதிக அளவுக்கு தூண்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் உடைய தலைவரான ராகுல் காந்தி சமீபத்துல எழுதியிருந்த ஒரு கட்டுரை தான். மகாராஷ்டிரால நடந்திருந்த சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்ல நடந்ததா சொல்லப்படக்கூடிய வாக்கு முறைகேடுகள், வாக்காளர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அதோடவே தேர்தல் ஆணையத்துல நியமன முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அவர் வெளிச்சம் போட்டு அந்த கட்டுரையில நம்ம காட்டியிருக்காரு. இதுக்கு பதிலா மகாராஷ்டிரா முதல்வர் வேதேந்திர பட்னாவிஸுமே எழுதியிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய கட்டுரையுமே உண்மையிலேயே பல கேள்விகளை விடவே நமக்கு அதாவது பதில்களை விடவே நமக்கு அதுல அதிக அளவுக்கான சந்தேகங்களை தான் எழுப்பி இருக்கு. ஒரே நாள்லயே அந்த பயணத்தோடையே ஒரு நீளமான பதிலை எழுதுறது அப்படின்றது ஒரு முதல்வருக்கு நேர்மறையான ஒரு சாத்தியம் அப்படின்றத நம்மள யாராவது நம்புவோமா? இது முன்னவே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய பதிலா இருக்கலாம் அப்படின்றது தான் அங்க அதிக அளவு சாத்தியமாகவும் பார்க்கப்படுது. அந்த கட்டுரையில ராகுல் காந்தி எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றது என்னன்னா, மகாராஷ்டிராவில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதுல எப்படி திடீர்னு ஒரு அதிரடியான உயர்வு எப்படி வந்துச்சு, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது தான் அந்த கேள்வி. 2024 ஆண்டு மகாராஷ்டிராவில் வாக்காளர்களுடைய பட்டியல் அப்படின்றது 9.7 பேரோட பேர் தான் அந்த இடத்துல இடம்பெற்று இருக்கு. ஆனா நேஷனல் கமிஷன் ஆன் பாப்புலேஷனுடைய கணிக்கத்தை பார்க்கும்போது 18 வயசுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 9.5 கோடி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதாக தான் இருக்கு. இது அரை பில்லியன் கூட இல்லாம கிட்டத்தட்ட சுமார் 20 லட்சம் பேர் கூடுதலா பட்டியல இடம் பெற்றிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் அந்த கூடுதல் வாக்காளர்களா இருக்கிறாங்க? இப்படி இருக்கு அப்படின்னா இது எப்படி வெறும் ஒரு எளிய கணக்குடைய பிழை மட்டும்தான் அப்படின்னு பார்க்க முடியும்? 1-2 20 லட்சத்துக்கும் கூடுதலா இருக்கிற பட்சத்துல எப்படி இதை நம்ம எளிய பிழை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பெரிய கேள்வி. இது எல்லாத்தையும் விட ஒரு மாற்றம் அப்படின்றது இன்னுமே பெரிய அளவுக்கான ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. 2019 ஆண்டுல மக்களவையும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையுடைய விகிதம் அப்படின்றது, அதாவது அந்த வித்தியாசம் அப்படின்றது 11.61 லட்சமா இருக்கு. அதுவே 2024 ஆண்டுல அதே இடைவெளியில ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்வு அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது 39.63 லட்சம் அப்படின்றது தான். அதாவது முன்னால நடந்திருக்கக்கூடிய 5 ஆண்டுகள வளர்ச்சியை விடவே இப்போ 3 மடங்குக்கு மேலான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்தியா முழுவதுமே குடும்பங்கள் அளவு குறைஞ்சிட்டு வருது, பிறப்புகளும் குறைஞ்சிட்டு தான் வருது. அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்ற உயர்வுன்றது இயற்கையால நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கா அப்படின்ற கேள்விதான். இது ஒரு சாதாரணமான தரவு பிள்ளையா பார்க்கவே முடியாது. இது தேர்தல் முறையில நம்பகத்தன்மையையும் மக்கள் நம்பிக்கையையும் ஜனநாயகத்துடைய சுதந்திரத்தையுமே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கலாக தான் பார்க்கப்படுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு எழக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படின்றது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல ஒரு துறையா தான் ஆகிருச்சா அப்படின்றது தான். இதுல மிகவுமே கவலைக்கிடமானது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல நியமிக்கக்கூடிய முறைகள் கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தான். 2023 உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதுபடி தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் நியமிக்கலாம் அப்படின்னா, பிரதமரோ எதிர்கட்சி தலைவரோ இந்திய தலைமையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு சுயதீனமான குழுவா இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ அதோடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அரசியல் அழுத்தத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான். ஆனா
மத்திய அரசா பாஜக வந்ததுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பா பின்பற்றவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தலைமை நீதிபதி குழுவுல இருந்து விலகிட்டு பதவியில இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சரா அந்த குழுவுல வந்து சேர்த்துட்டாங்க. இதோட விளைவா தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவுல, அதாவது 2:1 விகிதத்துல ஆளுங்கட்சிக்கே பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்றதுதான் இங்க பார்க்க முடியுது. இந்த விஷயம் அப்படின்றது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல்கள் நடத்தக்கூடிய அமைப்பே வந்து அதே ஆட்சியை நடத்தக்கூடிய கட்சியில கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா எதிர்கால தேர்தல்கள் வந்து நடுநிலையோட நடைபெறுமா அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அளவுக்கான சந்தேகத்துக்கு நமக்கு உள்ளாக்குது. இப்போ ராகுல் காந்தி எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைக்கு பட்னாவிஸ் தன்னுடைய கட்டுரையில வந்துட்டு ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அதுல குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிஜத்துல நடக்கிறத பார்க்கும்போது மோடியுடைய தலைமையிலான அரசு எப்படி இருக்கு அப்படின்னா, சட்டங்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய வசதிக்காக மாத்திக்கிறதாகவும், அதிகாரத்தை தங்க கிட்ட மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கணும், அதுல நாங்க தான் பெருசா செயல்படணும் அப்படின்ற மாதிரியான அதிக ஆர்வம் காட்டுறதாக தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு சுதந்திரமான ஜனநாயகத்துக்கு வெறுமனே சொல்லணும் அப்படின்னா பேராசை பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் மாதிரி தான் தெரியுதே தவிர மற்றபடி மக்களுக்காக செயல்படக்கூடிய ஜனநாயகமாக இது தெரியவே இல்லை. அதாவது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசா இது நமக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜனநாயகம் அப்படின்னு சொல்றது வந்து வெறும் தேர்தலை நடத்துறதோ இல்ல ஓட்டு போட்டு ஆட்சியில அமைக்கிறது மட்டுமே கிடையாது. உண்மையான ஜனநாயகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதிகார அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அரசாங்கம், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுயதீனமா இயங்குற விஷயம் தானே தவிர ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல இயங்குறது கிடையாது. மக்கள் கிட்ட வெளிப்படையான ஒரு நம்பிக்கையை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதி வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேர்தல்கள் நடக்கும்போது மட்டும் இல்லாம எல்லா நேரமுமே வந்து மக்களை பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு முக்கியமானதாகவும் இருக்கு. அதாவது ஜனநாயகம் அப்படின்றது வந்து ஒரு சொல்முறையாக மட்டும் இல்லாம அது ஒரு சிந்தனையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். ஆனா இங்க அது எல்லாமே வெறும் சொல்முறைகள் மட்டுமா தான் இருக்கே தவிர சிந்தனைகளாகவோ நம்பிக்கையாகவோ கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றது மாதிரியான விஷயமா இருக்கா அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த இடத்துல மக்களாகிய நம்ம விழிப்புணர்வா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்துல நம்ம வந்து எந்த விஷயத்த உணர வேண்டும் அப்படின்றதுன்னா, இப்போ இந்த தேர்தல் நியாயமா நடந்திருக்கா இல்ல மோசடி நடந்திருக்கா இப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கேள்விகளை எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இதை பற்றின கேள்வியை எழுப்பக்கூடிய உரிமை நமக்கு இருக்கா, அதை நாம கண்காணிக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமானதா இருக்கு. அதுலயும் ராகுல் காந்தி அவர்களுடைய கட்டுரையில இந்த கேள்விகள் வந்துட்டு நேர்மையாகவும் துணிச்சலாகவும் நமக்கு எழுந்திருக்கு. அதனால அதுக்கு வந்திருக்கக்கூடிய பதில்கள் அப்படின்றது உண்மை இல்லை, தரவுகளுடைய அடிப்படையில இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதுக்கு மாறா அவங்க கொடுத்திருக்க விஷயம் அப்படின்றது ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதாகவும் சில விஷயங்களை மறைக்கிறதாகவும் பொய்யான நம்பிக்கையை மக்கள் மத்தியில கொடுக்கறதாகவும் மட்டும்தான் இருக்கு. இந்த சூழல்ல தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது அரசியல் தலைவர்களுடைய கடமை அப்படின்ற நம்பிக்கை இப்போலாம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கூர்மையா நம்ம பார்க்க வேண்டிய கேள்வியாக அது மாறிட்டு வருது. இதனால இனிமே நம்ம நம்ப வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியதுதான். அதே விழிப்புணர்வு தான் வந்து ஜனநாயகத்தையும் சரி நாட்டுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆயுதமா மாறப்போகுது அப்படின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.